இது மிகவும் பிரம்மாண்டமான ராஜ்யம் தான். இந்த ராஜா ரொம்ப பெரியவரு. இந்த ராஜா உங்களெல்லாம் ராஜாவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் ஆளுகை செய்கிறத விட அவர் உங்களுக்கு பேசி சொல்லி நீங்க ராஜாவா இந்த பூமியில ஆள்றது அவருக்கு ஒரு சந்தோஷம். வீட்டுல நீங்க ராஜா, வேலையில நீங்க ராஜா. எதுக்கு? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த, எல்லாவற்றையும் சீராக்குறதுல தான் நம்ம என்ன பண்றோம்? வேலையை செய்யும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்கள். வேலைக்கு போறோங்க, ஆனா வேலையோட சேர்ந்து ஆசீர்வாதத்தை நம்புகிறோம். நம்மளுக்கு லக் இல்லைங்க, நம்மளுக்கு தேவ தயவு. நீங்க போனீங்கன்னா கதவுகள் திறக்கும், நீங்கள் போனீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கு போஷிப்பை கொடுக்கிறார். தண்ணி எடுத்து திராட்சரசமாக்கி போஷிக்கிறார். இதெல்லாம் யார் பண்றா? ஆண்டவர் பண்றாரு. எங்க இருந்து வருகிறது? ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அந்த ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசுவினுடைய ஊழியத்தில் பல முறை தேவதூதருடைய பணிவிடை இயேசுவுக்கு தேவைப்பட்டது, அவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் உங்களுடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். உங்க வாழ்க்கைக்கும் இங்க நான் பேசுறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இதுதான் உங்க வாழ்க்கை முறை. நாளைக்கு வேலைக்கு போங்க, ஆனா போகும்போது சொல்லுங்க, நான் தேவ தயவு பெற்றவன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றவன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆகையால் எந்த மனிதனுக்கும் நடக்காத நன்மையான காரியங்கள் எனக்கு நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் எப்படி நம்மளை செயல்படுத்துகிறார், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல என்றவாக இருக்கிறோம் அப்படின்ற காரியத்தை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிறக்கும் போது இந்த உலகத்துல வர்றோம். அப்படியே நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள வந்துடுறோம். இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறமாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். அவங்களாம் எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரியே நம்ம செஞ்சிடறோம். நம்ம வீட்டில் பாருங்களேன், ரைட் ஹேண்ட்ல தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. உங்க வீட்டில் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுருக்கீங்களா? சின்ன வயசுல லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க, தட்டி விடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பாருங்க, அப்பயும் சொல்லுவாங்க லெஃப்ட்ல எதுக்கு எழுதுறேன்னு தட்டி விடுவாங்க. ஏன் தட்டி விடுறாங்க? அவங்க அப்பா அம்மா தட்டி விட்டுருக்குறாங்க. ரைட் ஹேண்ட்ல சாப்பிடணும், ரைட் ஹேண்ட்ல தான் எழுதணும். இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி எல்லாமே எப்படி வடிவமைப்பு இருக்குன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம தெருவுல நம்ம ஊர்ல என்ன செய்யறோமோ அதுதான் என்ன பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். அதை மாற்றவே மாட்டோம், அதை மாற்ற முடியவே முடியாது. இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வரோம். எப்படி வரோம்? இன்றைக்கு ஒரு நாள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷம் பிரசங்கம் செஞ்ச உடனே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிறந்துட்டோம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிறந்த உடனே எல்லாம் மாறுறது கிடையாது, அப்படியே தான் இருக்குது எல்லாமே. எதை மாற்றணும் அப்படின்னா மனதை மாற்றணும். அந்த மனதை எப்படி மாற்றணும்? தேவனுடைய வார்த்தைக்கு போய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்ப நம்ம இங்க பேசும்போது சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது நீங்க வளர்ந்த வளர்ப்பிலும் நீங்க உலகத்துல பார்க்கிறதுக்கும் டோட்டலா சம்பந்தம் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். செழிப்பிற்கு வழி கொடுக்கறது தான் செழிப்பிற்கு வழி. நீங்க இன்னையில இருந்து 1000 வருஷம் வேலை பார்த்தாலும் தேவன் வைத்திருக்கிற அந்த ஏராளத்தையும் தாராளத்தையும் சம்பூர்ணத்தையும் வேலை செஞ்சுலாம் அடையவே முடியாது. ஒரு சில லட்சங்களோ கோடிகளோ ஏதோ ஒன்று சம்பாதிக்கலாம். அதுக்குள்ள அவனுங்க அவ்வளோ பாடுபடுத்தி நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணலாம். ஆனா தேவன் வைத்திருக்கிற அந்த செழிப்பு, அந்த ஐஸ்வர்யம் இருக்குல்ல, அது எப்படி வருதுன்னா, நாம் தேவனை சார்ந்திருப்பதிலும் தேவன் எனக்கு கொடுக்கிறார், தேவன் தான் எனக்கு சம்பூர்ணத்தை தருகிறார் என்பதிலும் என்ன பண்றது வருகிறது. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? அதுதான் நான் யோசிக்க வேண்டும். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போதே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கெல்லாம் பாருங்க, மனசை புதுதாக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்க இடத்துல சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது. இதை கேட்டு கேட்டு என்ன பண்றோம்? உங்க மனசு புதிதாக வேண்டும்.
நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல வேற மாதிரி பேசிட்டு இருப்போம். வியாதியெல்லாம் வந்து ரொம்ப 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 சர்வசாதாரணமா நம்ம பேசலாம். என்ன பேசலாம்னா, பிரச்சனையை ரொம்ப பெருசா பேசுவாங்க. அதாவது எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனைன்ற மாதிரி பேசுவாங்க. அப்பதான் வந்து ஐயோ பயபுள்ள ரொம்ப கஷ்டப்படுது, இந்த மனுஷன் என்ன பண்றான், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லும் போதே என் கஷ்டம் வந்து எப்படிப்பட்ட கஷ்டம்னா, உலகத்திலேயே இந்த மாதிரி கஷ்டம் கிடையாது, அவ்வளோ பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்றது ரொம்ப பெருசா பேசுவாங்க. இப்ப நம்ம இங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லி தரோம்னா, பிரச்சனையவே பேசாத அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அவங்களே ரொம்ப டேமேஜ் பண்ண மாதிரி ஆயிடுது. என்னது என் பிரச்சனையை நானு பேசக்கூடாதா அப்படி? பிரச்சனையே அதாவது சொல்லக்கூட கூடாதா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதை காட்டிலும் தேவன் பெரியவர், கோலியாத்தை காட்டிலும் தாவீது பெரிய ஆளு அப்படின்னு தாவீது நம்பினார். சவுல் அவங்க இருக்கிற எல்லா யுத்த வீரர்கள்லாம் என்ன நம்பினாங்கன்னா, கோலியாத்து ரொம்ப பெரிய ஆளு, கோலியாத்தை அமைக்கிடுவாரு, அடிச்சிருவாரு, ஒண்ணுலாம் ஆக்கிடுவாரு, அவ்வளவுதான், நம்ம எல்லாம் காலி அப்படின்னு அவர் யோசிச்சார். ஆனா தாவீது சொல்றாரு, இந்த உடன்படிக்கை இல்லாத, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம், இவன் ஒரு மிருகம் மாதிரி தான் சம்பந்தம். ஒரு நாய், ஒரு பூனை. நான் கரடி சிங்கம்லாம் அடிச்சல, அது மாதிரி நாய் சிங்கம், இது கரடி சிங்கமாவது கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு, இவன் அது கூட கிடையாது, ஒரு நாய் தான் அப்படின்னு பேசுறாரு. அதை தான் நான் இங்க சொல்றேன். அவர் மனது எந்த அளவுக்கு புதிதா இருக்கு, தேவனோட இருக்கிற உறவுல எப்படி மேம்பட்டிருக்குது. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம். இல்லாட்டி எப்படி ஆயிரும் நான் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம வந்து கிறிஸ்தவ பெயர்லாம் வச்சிருப்போம், நல்லா ஒரு செயின் போட்டு, பெரிய ஒரு கிராஸ் போட்டு, செயின் போட்டு கிராஸ் போட்டுன்னு ஐயோ கிறிஸ்தவங்க போல. பேரு கேட்டா சாலமோன், டேவிட், ஏன் இயேசுனே பேர் வச்சுக்கலாம், இயேசுன்னு பேர் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இல்ல இந்த உலகத்துல மத ரீதியாக ஒரு விதமான ஒரு ட்ரெஸ், வெளி பிரகாரமா ஒரு ஆடையை போட்டு கிறிஸ்தவர்கள் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பைபிள்லாம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலாம். வெளியில பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓ இவங்க வந்து என்னது கிறிஸ்தவங்க அப்படின்னு தெரியுமே தவிர, தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியங்கள், ராஜ்யத்திலே தேவன் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாம போயிடும். அப்ப இதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது, உள்ள இருக்கிறது. வெளிப்பிரகாரமான மாற்றம் அப்புறம் தான், லேட்டர் டைம். ஃபர்ஸ்ட் எங்க மாற்றம் வருகிறது, உள்ள வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப ராஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன இருக்கும், கொடியெல்லாம் கட்ட விட்டு ட்ரம்பட்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள போடுவாங்க. யானைப்படை, குதிரைப்படை, சேவர்கள் எல்லாம் வருவாங்க. ராஜா வருகிறார், இதோ வருகிறார் அப்படிலாம் சத்தம்லாம் போடுவாங்க. பயங்கரமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இயேசு ராஜா வந்தப்ப அந்த மாதிரி சத்தம்லாம் இல்லை. சீஷர்கள், பரிசேயர்கள், எல்லாருக்கும் ஒரு இருந்துச்சு, ராஜான்னு வந்திருக்காரு, ராஜான்னு சொல்றாரு. இந்த ரோமர்கள்லாம் துரத்திட்டு ஒரு பெரிய அரண்மனையை ஒண்ணு போட்டு, நம்மெல்லாம் சிம்மாசனத்துக்கு பக்கத்துல ஒரு சேரை போட்டு பிரம்மாண்டமா ஆள வேண்டாமா அது சொல்றாரு. அது அப்படி இல்லை, இந்த ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. இப்ப நம்மளும் பாருங்க, வெளிப்பிரகாரமாக ஏதோ பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இது வெத்து வாழ்க்கை போல, ஒன்னும் இது இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. இது மிகவும் பிரம்மாண்டமான ராஜ்யம் தான். இந்த ராஜா ரொம்ப பெரியவரு. இந்த ராஜா உங்களெல்லாம் ராஜாவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் ஆளுகை செய்கிறத விட அவர் உங்களுக்கு பேசி சொல்லி நீங்க ராஜாவா இந்த பூமியில ஆள்றது அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்ப நீங்க என்ன பண்ணும், வீட்டுல நீங்க ராஜா, வேலையில நீங்க ராஜா. எதுக்கு, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த, எல்லாவற்றையும் சீராக்குறதுல தான் நம்ம என்ன பண்றோம், வேலையை செய்யறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுலதான் போட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது அப்படின்றது போட்டிருக்குது பாருங்க, அது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை, முதலாவது அப்படின்னு.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். எப்போலாம் டைம் கிடைக்குதோ, எப்போ முடியுதோ, ஒன்னால எப்போ முடியுதோ, உனக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்ப தேடுன்னு விட்டுறலாம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? த பிரின்சிபல் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுதான் முக்கியம், இதுதான் சிறந்தது, இதுக்கு தான் உன் வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக எல்லாவற்றையும் விட்டுட்டு இதை மட்டுமே முக்கியமாக நீ கருத வேண்டும். முக்கியமான நோக்கமாக என்ன வேண்டும்? ரொம்ப முக்கியமானதாக என்ன வேண்டும்? 25 போட்டிருக்க பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? இயேசு சொல்றாரு, ரொம்ப கவலைப்படாத, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நானும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? என்னுடைய லைஃப்ல ஒரு மெஷர் இல்ல, நான் இதை அடையணுன்றதே இன்னொருத்தரை பார்த்து என் லைஃபை டிட்டர்மின் பண்ணக்கூடாது. அவன் வீடு கட்டான், நம்ம வீடு கட்டலையே, அவன்லாம் பெரிய ஆளாயிட்டான், நம்ம இன்னும் இப்படி இருக்கோமே, அப்படிலாம் யோசிக்கவே செய்யாது. அவன் அவன் வாழ்க்கைய வாழட்டும், நம்ம வாழ்க்கைய வாழலாம். அதாவது பாசிட்டிவா இருக்கிறத எடுத்துக்கலாம். அவன்லாம் பாரு இப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கான், நம்மளையும் ஆண்டவர் இந்த மாதிரி ஆக்குவார், அப்படி எடுத்துக்கலாமே தவிர அவன்லாம் அப்படி இருக்கிறானே, நம்மலாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. இது இந்த உலகத்துல வர வைக்கிறாங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கலாச்சாரம், இப்படிப்பட்ட கலாச்சாரத்துல இருக்கிறோம்னா, முன்னாடி எல்லாம் இன்ஃபர்மேஷன் லேட்டா தான் கிடைக்கும். இப்ப இன்ஃபர்மேஷன் உடனே கிடைச்சிருது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு துக்க செய்தியோ நல்ல செய்தியோ அது கடந்து வர்றதுக்கே 2 நாள் ஆயிரும். ஆனா இன்னைக்கு நடக்கும் போதே லைவா வருது. இதெல்லாம் இல்லைன்னா கஷ்டம், இதெல்லாம் இப்படி இல்லைன்னா நீ இப்படி வாழன்னா கஷ்டம், இப்படிலாம் வெளிப்பிரகாரமா காட்டுறதுனால நம்மளுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னுமே இது நடக்கலையா அப்படின்றது வந்துருது. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், தேவன் உங்களை இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாக வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா. பயங்கரமான ஆஸ்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த உலகத்துல அவன் வச்சிருக்கிறது சும்மா ஏதோ சில ஏக்கர் வச்சிருக்கிறானோ, இல்ல ஏதோ ஒரு 4 பில்டிங் வச்சிருக்கிறானோ, அதுக்கு ஒரு சொந்தக்காரனா இருக்கிறான், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என் மனசுக்குள்ள ஒண்ணு ரொம்ப உள்ள போக வேண்டியது என்னதுன்னா, நான் ஒரு ராஜா, எங்க அப்பா இந்த உலகத்துக்கே சொந்தக்காரரு, இந்த உலகத்தை சுதந்திரிக்கும்படியாகவே என்னை வைத்திருக்கிறார். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கணும்ன்றத யோசிக்க கூடாது. இந்த உலக சிஸ்டம் அப்படி இருக்கு. ஏன்னா நிலத்தை வாங்க போனோம்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ வரிலாம் போடுறாங்க, அதுக்கு ஆவண செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அப்புறம் காசு கொடுத்து, அப்புறம் ஓனருக்கு காசை கொடுத்து வாங்குறதுக்குள்ளே பெரிய இதா இருக்குது. இப்படி வந்த உடனே இதை நாம் எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம் போகிறது. ஆனா வேதத்துக்கு போனீங்கன்னா, சம்பாதிப்பது என்ற ஒரு கான்செப்ட் தேவனுடைய மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாரு? பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கொடுத்தார். ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் என்ன பண்றாரு? நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். யாக்கோபுக்கு என்ன சொல்றாரு? 2 பரிவாரங்களா நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணும்? ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லா சத்தமா சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை தருகிறேன்னு சொல்றார். நான் என்ன சொல்லணும்? பலனை பெற்றுக்கொள்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு யார் பலனை தராமா? அப்போ உங்களுக்கு பலனை தருவாரு. அது காசா தரலாம், இல்ல வீடா தரலாம், இல்ல நிலத்தை அப்படியே தரலாம், இல்ல காசு கொடுத்து வாங்க வைக்கலாம், எப்படியோ பண்ணலாம். ஆனா அதை ரொம்ப எளிதா, ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுப்பார். இது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிறதுனால வருகிற நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு லாபம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இது உங்க வீட்டுல சொல்லி தர மாட்டாங்க. வீட்டுல என்ன சொல்லி தருவாங்க? பார்த்து செலவு பண்ணுப்பா,
ஆமா, காசு கம்மியாயிட்டு இருக்கு. எப்படி இந்த மாச செலவு இதற்குள்ள முடிச்சுக்கணும். இதுக்கு மேல பண்ணக்கூடாது. அதாவது அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் நான் இல்லன்னே சொல்லல. பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்றோம். இருக்கிறதுக்கு மேல கடன் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் இருக்குது தான். ஆனா நான் எப்படி வளர்ந்துட்டு வரேன்னா, இத யோசிச்சு இத கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால, இதுக்கு மேல ஆண்டவரே செய்றேன்னு சொன்னா கூட, அது எப்படிங்க செய்வாரு? ஏன் சம்பளம் இவ்வளவுதான். இதுக்கு மேல எப்படி எனக்கு வரும்? அப்படின்றது தான் கேள்வியே. இப்ப ஆலயத்துக்கு நான் உள்ள வரேன். வேதத்த பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுறேன். நல்லா சொன்னாரு. நல்ல கதை சொன்னாரு. நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு தூக்கத்த போடுவோம். நாளைக்கு வேலைக்கு போணும்ல. அப்ப இங்க சொன்னதுக்கும் வாழ்க்கைக்கும் அது ஏதோ பயன் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பயன் இருக்குது. மத்தவங்க மாதிரி நீங்க ரொம்ப கடினப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி அவ்வளவு கடினமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். வேலைக்கு போவேனான்னு சொல்லுங்க. அவங்கள மாதிரி கடினம் இல்ல. இது இன்பமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்புங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க ஆசீர்வாதத்தை நம்பலான்னு? வேலைக்கு போறவங்க ஆனா வேலையோட சேர்ந்து ஆசீர்வாதத்தை நம்புகிறோம். வேலைக்கு போறோம், அவன் ஒரு 10 மணி நேரத்துல செய்யறத ஒரு 2-3 மணி நேரத்திலே என்ன பண்றோம்? நம்ம எளிதாக செய்து முடிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவருடைய தயவை பெற்றுக் கொள்கிறோம். மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போறோம், பஸ்ஸுக்கு நிக்கணும், டக்குன்னு பஸ் வந்துருச்சு. நீங்க போய் வண்டியை விடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பார்க்கிங் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் தயவு. இதெல்லாம் தயவு இல்லைங்க, ஏதோ ஒரு லக்கு. நம்மளுக்கு லக்கு இல்லைங்க, நம்மளுக்கு தேவ தயவு. நீங்க போனீங்கன்னா கதவுகள் திறக்கும். நீங்கள் போனீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். உங்களுக்காகவே ஒரு சட்டம் போடுவான். கம்பெனில எல்லாருடைய சம்பளமும் டபுள் ஆகுறதுன்னு. ஏன் டபுள் ஆகுது? நான் இருக்கிறதுனாலதான் டபுள் ஆகுது. எல்லாருக்கும் போனஸ் போடுறேன்னுமா, போடு. என்னவோ போடணுமோ போடு. ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்காக தேவன் சட்டங்களையே மாற்றுவார். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்? வேதத்துல நடந்திருக்கா இல்லையா? எஸ்தர் ராணியின் நிமித்தமாக சட்டங்களே மாற்றப்பட்டது. சட்டம் சும்மா சாதா சட்டம் இல்லைங்க. எல்லாரையும் சாகடிக்க வேண்டும் என்று இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே மாத்திட்டார். யாரு சாகடிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் சாக வேண்டும் என்று சட்டத்தை மாத்தி எழுதிட்டாங்க. இதெல்லாம் யாரு பண்றா? ஆண்டவர் தான் பண்ற. என் தேவைகள் எப்படிங்க சந்திக்கப்படும்? எலியாக்கு காகம் அப்போ இறைச்சி கொடுத்துருக்குது. காக்கா, நம்ம ஊர்ல காக்கா வடைய தூக்கிடும் சொன்னாங்க. இந்த காக்கா கறியை கொண்டு போடுது. யாருக்கு? தீர்க்கதரிசி. இயேசு 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கு போஷிப்பை கொடுக்கிறார். தண்ணி எடுத்து திராட்சரசமாக்கி போஷிக்கிறார். இதெல்லாம் யார் பண்றா? ஆண்டவர் பண்றாரு. எங்க இருந்து வருகிறது? ராஜ்யத்தில் இருந்து வருகிறது. அந்த ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ உலகத்துல இருக்கிறோம், சர்ச்சுக்கு வந்திருக்கோம், வந்தாச்சு, டைம் இன்னும் 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு என்ன பண்ணுவோம்? போற வழியில எதையாவது வாங்கிட்டு வீட்டுல போய் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு தூங்கி நாளைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவோம் அப்படின்னு இருந்துராதீங்கன்ற. உங்க வாழ்க்கைக்கும் இங்க நான் பேசுறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இதுதான் உங்க வாழ்க்கை முறை. நாளைக்கு வேலைக்கு போங்க, ஆனா போகும்போது சொல்லுங்க, நான் தேவ தயவு பெற்றவன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றவன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆகையால் எந்த மனிதனுக்கும் நடக்காத நன்மையான காரியங்கள் எனக்கு நடக்கும். சம்பளத்தை வாங்குறதுக்கு போல என் திறமைய காட்ட போறேன். சம்பளம் நீ கொடு, ஆனா என் வருமானம் எங்க அப்பா தருவாரு. வருமானம் யார் தரா? எல்லாம் சொல்லுங்க, வருமானம் யார் தரா? வருமானம் அப்பாட்ட இருந்து வருகிறது. வருமானம் ராஜ்யத்துல இருந்து வருது. சம்பளம் இல்ல. சம்பளம் நீ 1000 ரூபாய் கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம். இன்னைக்கு என் திறமையை நீ பார்த்து செய்யலாம். அப்புறம் நம்ம நிறைய நேரத்துல நம்ம திறமைக்கு ஏற்ற சம்பளமே கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆற்றல் நிறைய நேரத்துல அப்பா அம்மாக்கே தெரியாது. உங்க ஆற்றல், உங்க திறமைகள், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வரங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது. உங்க மாமா மச்சானுக்கு தெரியாது, அங்க வேலை பார்க்கறவனுக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அதை வளர்த்து கொண்டே இருக்கிறேன், அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன்.
அதுக்கு அவன் ஏதோ தரான், வருமானம் ஏதோ சம்பளம் ஏதோ போட்டு தரான். ஆனா என் இன்கம், என் வாழ்க்கையில நான் எப்படி இருப்பேன், என் வாழ்க்கையில எவ்வளவு காசு இருக்கணும்ன்றத இவன் யாருமே நிர்ணயிக்க முடியாது. நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், ஒருத்தன் எனக்கு வீடு எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். நான் அந்த பக்கமா போறேன், நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். ஏன் கொடுக்கறான்? அவன் கொடுக்கறான், நான் ராஜ்யத்துல ராஜா. அப்போ ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு நடக்காது அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் அந்த வேலையை தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ராஜ்யத்தில் உள்ளவர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள தேவனுடைய ராஜாக்கள். நம்மளுக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். அன்னைக்கு பேசிக்கா தான். இன்னைக்கு அந்த பேசிக்கானது யோசிக்காதீங்க. நம்ம இந்த வீட்டுல இருப்போம், எங்க வீடு கட்டுவோம், இன்னும் வீடு கட்டவில்லையே, இன்னும் அதை வாங்கவில்லையே, இது வரவில்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் உனக்கு உன் தேவை இருக்குல்ல, அதான் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, நான் உண்மை நம்புகிறேன். ராஜ்யத்திலிருந்து நீர் அதை எனக்கு செய்வீர் என்பதை நான் நம்புகிறேன். அதுதான் இந்த ராஜ்யத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான காரியம். அப்போ இயேசு உங்கள் ராஜாவா இருந்தால், இயேசு உங்களுக்கு ராஜாவா இருந்தால், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பதை நீங்கள் நம்பினால், அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஊற்று, அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை நீங்கள் நம்பினால், அவரிடமிருந்து உங்களுக்கு எல்லாம் சேரும். எங்க மிஸ்டேக் ஆயிருதுன்னா, நான் என்ன நினைச்சிடறேன்னா, நான் தான் செய்யணும், இந்த வீட்டுல நான் தான் எல்லாம் பார்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும், என் குடும்பத்தை நான் தான் கட்டி கரையேற்றணும். இதெல்லாம் டைலாக்ஸ்ல குடும்பத்துல பேசுவாங்க. நான் தான் பண்ணணும், நான் தான் ஏதாவது செய்யணும், நான் விட்டனா போயிருமா. நீங்க பிடிக்க வேணாங்க, உங்களை ஏற்கனவே ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்திலும் இருக்கிறோம். ஆகையினாலே சந்தோஷமா இருங்கள், கலிகூறுங்கள், துக்கமா இருக்காதீங்க. சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். அதாவது கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிச்சது, அதான் ஃபினிஷ்ட் ஒர்க். இனிமேல் ஆண்டவர் எதுவும் செய்ய போறது இல்ல. என் மனசை புதிதாக்க 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 இந்த நன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சென்ற முறை ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்னன்னா, எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. ஏன்னா இந்த ராஜ்யத்துல வார்த்தை ரொம்ப முக்கியம். ராஜ்யத்துல என்ன, இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்காரு, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு சும்மாதான் சொன்னேன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அவரு இன்று முதல் எல்லாருக்கும் நான் 2000 ரூபாய் போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அது சட்டம். எல்லாருக்கும் போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயதிற்கு மேல் தான் போடுவோம், இந்த குடும்பத்தில் இவ்வளவு வருமானம் இருந்தால் தான் போடுவோம் அப்படிலாம் நடுவே போடுறாங்க. பாத்தீங்களா? நடுவுல ஏன் போடுறாங்கன்னா, அவர் எல்லாருக்கும் போடுவோம்னா எல்லாருக்கும் போட்டாகணும். அவரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, போடலன்னா என்ன பண்றது? ஏன்னா அது சட்டமாயிரும். அது மாதிரிதான் நீங்க எல்லாரும் சும்மாலாம் பேசக்கூடாது. இல்ல சும்மாதான் சொன்னேன் நானு. எங்க வாழ்க்கை உருப்படி, அது குடும்பத்துல இருக்கிறதுக்கு போயிடலாம், இயேசுவும் வரமாட்டாரு, நம்ம உசுரும் போக மாட்டேங்குது, என்னத்த வாழ்க்கை? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீங்க ஒரு 10 வாட்டி இதை சொல்லி பாருங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வேஸ்ட், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதெல்லாம் ஒரு வேலை, இந்த வேலையில நான் வேற போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அது எதுவுமே நல்லாவே இருக்காது. அது மோசமாவே இருந்தா கூட நம்ம என்ன சொல்லணும்? இந்த வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், என்னையே நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லாமா? எல்லாம் வாயை திறந்து சத்தமா சொல்ல போறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, நான் செய்கிறது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, நான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வதியும், என் பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் குடும்பத்தின் நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப சொல்லணும்னா, கொஞ்சம் ஓவரா டேமேஜா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லணும். சும்மாவே சொல்லணும் இத. ஆனா கொஞ்சம் மோசமா இருக்குன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் எடுத்துக்கணும்.
நம்ம சாதா ஏதோ சும்மா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபீவருக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்றாங்க. ஃபீவர் ஜாஸ்தியா இருக்குன்னா டோஸை ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்புறம் சும்மா நார்மலாவே நம்ம மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் நம்ம சாப்பிடணும். நிறைய நேரத்தில் இந்த காய்கறிலாம் சாப்பிட்றது இல்லை, அதனால மாத்திரை கொடுக்குறாங்க. கொஞ்சம் டெஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மருந்தெல்லாம் டோசேஜ் ஜாஸ்தி ஆக்கிடுறாங்க. இப்போ நீங்க டோசேஜை ஜாஸ்தி ஆக்கிடணும். ஏதோ சரியில்லைன்னா ஆசீர்வாதம் மாதிரி இல்ல, குடும்பத்துல வேலையில் ஆசீர்வாதம் மாதிரி இல்ல, பொருளாதார ஆசீர்வாதம் மாதிரி இல்லைன்னா என்ன சொல்லணும்? என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மாப்பு செய்கிற இந்த பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கும், பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் பர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லணும். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதுல தேவனுடைய நாமங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்திருக்கு. அதுல யெகோவா சிட்கேனு, எரேமியா 23:6 தேவனே உங்கள் நீதியா இருக்கிறார், யெகோவா சிட்கேன். அது அப்படியே புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே உங்கள் நீதியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30, 2 கொரிந்தியர் 5:21 இருக்கு. யெகோவா சிட்கேனு பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய நாமம். அந்த நாமத்தை கிறிஸ்துவாக இங்க ஒப்பிடும்போது கிறிஸ்துவே உங்கள் நீதியா இருக்கிறார், யெகோவா சிட்கேன். யெகோவா ஈரே, தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆதியாகமம் 22:14 இருக்கு. இங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் 1:29 எப்படி இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டியாக உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். நம்மளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, அது என்ன? பாவம், அந்த சாபம், இதெல்லாம் பலியாக ஏற்கிறதற்கு இயேசுவே தம்மை ஒரு பலியாக தன்னை அர்ப்பணித்து இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் யோவான் 1:29 இருக்குது. எப்படி உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், பிலிப்பியர் 4:19 இருக்குது. அப்ப யெகோவா ஈரே, இன்றைக்கு யார் யெகோவா ஈரே? அந்த இயேசு கிறிஸ்து தான் யெகோவா ஈரே. யெகோவா சிட்கேனு யார் இன்றைக்கு யெகோவா சிட்கேனு? அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு யெகோவா சிட்கேனு. யெகோவா ரஃபா, யாத்திராகமம் 15:26 யெகோவா ரஃபா எப்படி உங்களை சுகமளிக்கிறவர் என்று கூறப்பட்டிருக்கு. இன்றைக்கு யார் என்னுடைய யெகோவா ரஃபா? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய யெகோவா ரஃபா. மத்தேயு 8:16-17, ஏசாயா 53:4 போட்டிருக்குது. இயேசு என்னுடைய வியாதிகளையும் வலிகளையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இயேசுவே என்னுடைய பரிகாரியாக கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன். யெகோவா ஷாலோம், நியாயாதிபதிகள் 6:24 எப்படி தேவனே, யெகோவா தேவனே நம்மளுடைய சமாதானமா இருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கு. இன்றைக்கு யார் உங்கள் சமாதான காரணர்? அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்கள் சமாதான காரணர். யோவான் 14:27, கொலோசியர் 3:15 இருக்கிறது. யெகோவா ஷம்மா, தேவன் இங்கே இருக்கிறார், இம்மானுவேல். எசேக்கியேல் 48:35 இருக்குது. ஏசாயா 7:14 இருக்குது. அந்த யெகோவா ஷம்மா யாரு? இயேசுதான் நம்மளுடைய யெகோவா ஷம்மா. மத்தேயு 1:23 போட்டிருக்குது. இம்மானுவேல் என்று நீங்கள் பேரிடுவீர்களாக. யார? இயேசு கிறிஸ்துவை. அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு இது எல்ஷடாய், எலோஹிம், யாவே, அதோனா எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் யாரை குறிப்பிடுகிறது? அந்த இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்ஷடாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எலோஹிம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யெகோவா ஈரே உங்களுக்குள்ளே இருக்கிறார். யெகோவா ஷம்மா உங்களுக்குள்ளே இருக்கிறார். யெகோவா சிட்கேனு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இயேசுவாக இருக்கிறார். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இவ்வளோத்தையும் நீங்க வச்சுட்டு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லுவீங்களா? இனிமேலே சொல்லாதீங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க இந்த உலகத்துல. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. தேவதூதர்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ராஜா நிறைய நேரங்கள்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மந்திரிகளை வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கு பல ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் ஒரு காரியத்தை சொன்னா அந்த மந்திரி போய் அந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிக்கிறாரோ அத மாதிரி உங்களுக்கு திரளான தேவதூதர்கள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நீங்க ராஜா.
இயேசுவுக்கே தேவதூதருடைய பணிவிடை தேவைப்பட்டது. உலக பிரகாரமான இயேசுவினுடைய தகப்பனாக இருந்த யோசேப்புக்கு மரியாளை சேர்த்துக் கொள்வதற்காக சொப்பனத்தில் வந்து பேசினார். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரோது கொலை செய்ய நினைக்கும் போது திரும்ப வந்து தேவதூதர் பேசுகிறார். அந்த ஏரோது மரித்ததுக்கு அப்புறம் திருப்பி அங்கிருந்து இங்க ஊருக்கு வர்றதுக்கு தேவதூதன் பேசுகிறார். இயேசு 40 நாள் உபவாசம் செஞ்சு முடிச்ச உடனே இயேசுவுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவதூதர்கள் வந்தார்கள். இயேசுவினுடைய ஊழியத்தில் பல முறை தேவதூதருடைய பணிவிடை இயேசுவுக்கு தேவைப்பட்டது. அவர் பயன்படுத்தினார். இயேசுவினுடைய கல்லறையை யார் திறந்தது? தேவதூதர்கள். அவரு போனதுக்கு அப்புறம் அங்க நின்னு இங்க போயிருக்கிற இயேசு திருப்பியும் வருவாரு, நீங்க போய் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யுங்கன்னு அனுப்பிச்சு விட்டதும் தேவதூதர்கள் தான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது அந்த சிறைச்சாலையில் இருந்து பேதுருவை வெளியே அழைத்து வந்தது தேவதூதர்கள் தான். இந்த மாதிரி தேவதூதருடைய பணிவிடை வேதாகமத்துல முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் உங்களுடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். உங்க தேவதூதர்கள்லாம் கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்க, ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க சார், அம்மா இருக்கிறேன் நான். இன்னையில இருந்து வேலை கொடுக்க ஆரம்பிங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால என்னுடைய தேவதூதனே போய் இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வா. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளுதான், நீங்க ராஜான்னு சொல்றேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க எல்லாம் யாரு? ராஜா. உங்க வேலையில கடினமா இருக்கு, வேலையில வேலை பார்க்கற இடத்துல கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டமான நேரத்துல நீங்க என்ன சொல்லலாம்னா, தேவதூதனே இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையை செய், எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும். ஐயோ, அப்ப நான் தேவதூதனை சொன்னா இயேசு கோச்சிக்க மாட்டாரா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் கோச்சிக்க மாட்டாரா? அவர்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா இந்த வேலைக்காரங்களெல்லாம் ஊழியம் செய்வதற்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். சுகம் அளிக்கிறதற்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான். இயேசு போறாரு ஒரு இடத்துல, அந்த குளத்தண்டையில போய் நின்ன உடனே நான் சொல்றேன், என்னப்பா ரொம்ப நாளா சுகமா இல்லாம இருக்கியா? ஆமா இயேசுவே, இந்த குளத்தை திடீர்னு ஒரு தேவதூதன் வருவான், ஒரு கலக்கு கலக்குமா. அவன் கலக்குன உடனே முதலாவது யாரு உள்றாங்களோ அவங்க தான் சுகமாவாங்க. ஓ, அப்போ தேவதூதன் கலக்கி சுகத்தையும் கொடுக்க முடியும். உங்க சொந்தக்காரங்களோ யாரோ தெரிஞ்சவங்களோ யாரோ பலவீனமா இருக்காங்களா, என்ன சொல்ல, இயேசுவின் நாமத்துல தேவதூதனே அவங்களுக்கு சுகத்தை போய் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு வா. போ, சுகத்தை இயேசுவின் நாமத்தினால கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறோம்? சுகமாயிரும். அங்க பல நாள பிரச்சனை இருக்குது, சொத்து வர மாட்டேங்குது, வீடு வர மாட்டேங்குதுன்னா செழிப்பின் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தின் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். என் பணத்தெல்லாம் பணம்லாம் அங்கங்க மாட்டிட்டு இருக்குது. உங்க பணம் மாட்டிட்டு இருக்குதா? என் பணம் நிறைய மாட்டிட்டு இருக்குது வெளியே. அவங்களாம் சொல்றேன், இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கு. அப்போ உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பிசாசு வேலையே வந்து உங்களை நஷ்டமாக்குறது, உங்களுக்கு சோகம் கொடுக்கறது, குடைச்சல் கொடுக்கறது, ஏதாவது பண்றதுதான். அவன் பண்ண எல்லா வேலைக்கும் 7 மடங்கு திரும்ப உங்களுக்கு வர வேண்டும். இதை கொண்டு வந்து தருவது யாரு? தேவதூதர்கள். பரலோகத்துல 3ல் ஒரு பகுதி, அதான் இந்த லூசிஃபர். நம்ம இன்னைக்கு பிசாசுன்னு சொல்றோம்ல, அவன் பேர் வந்து லூசிஃபர். அவங்க மேல ஒரு அட்டுழியம் பண்ணிட்டான், ஒரே எத்தி விட்டாங்க. எத்தனை மேல இருந்து சர்றன்னு கீழே வந்து விழுந்தாப்புல. அவரை துரத்தி அடிச்சது வந்து நல்ல தேவதூர்கள், நல்ல தேவதூதர். இவன் மோசமானவன். இப்ப இவன் வந்து இங்கதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவதூதனை நம்ம வச்சிருக்கிற அந்த தேவதூதனை வச்சு அவனை ஹேண்டில் பண்ணிடணும்ன்ற.
நீங்க போய் ஹேண்டில் பண்ணாதீங்க. பிசாசு நீ என்ன நினைச்சிட்டு, நீ அவன்கிட்ட பேசவே செய்யாத. நீங்க எதுக்கு பேசுறீங்க அவங்கிட்ட? அவங்கிட்ட என்னங்க நம்மளுக்கு பேச்சு? நம்ம கிட்ட தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எங்க அப்பா கேட்டாருன்னா இன்னும் 1000 தேவதூதரை அனுப்புவாரு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகும்போது அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது தேவதூதன் வந்து அவனை கம்ஃபர்ட் பண்றார், பலப்படுத்துகிறார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இயேசுவுக்கே தேவதூதன் தேவைன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன? இல்ல இயேசுவால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாரும் நம்புறோம். அவருக்கு என்ன பலன்? அப்படி பலன் தேவதூதன் ஏன் வந்து செய்யணும்? ஏன்னா அவங்க செய்யறதுக்காக தான் இருக்காங்க. நம்மளுக்கு உதவி செய்கிறவர்கள், அவர்கள் பேரே பணிவிடைக்காரர்கள், உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுக்கு இந்த பூமியில உதவி செய்வதற்காக தேவன் தேவதூதர்களை கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வரணும். அதான் பாயிண்ட். வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க ராஜ்யத்துல ராஜாவா பிறந்தாதான் உங்களுக்கு தேவதூதனே வேலை செய்வான். அதுக்கடுத்து இயேசுவின் நாமத்தினாலதான் வேலை செய்வான். அதுக்குதான் இப்ப நான் சொல்றேன். இயேசுவின் நாமம்னு சொன்னேன். என்னங்க இயேசுவின் நாமம்? யெகோவா சித்கேனு, எல்சடா, யெகோவா இரு, அதெல்லாம் என்னங்க அப்படின்னீங்கன்னா, இது எல்லாவற்றையும் சேர்த்த அந்த இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். இந்த இயேசுவின் நாமத்தில் தேவதூதன் வேலை செய்கிறான். பயன்படுத்துவீங்களா? முடிச்சு போறப்பே ஆரம்பிச்சிடணும். இயேசுவின் நாமத்தினால அங்க எங்க அப்பா சொத்து, எங்க தாத்தா சொத்து அங்க எங்கேயோ சிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து கொடு, தேவதூதனை கொண்டு வந்து கொடு சொல்லிட்டே இருக்கணும். கொண்டு வந்தியா இல்லையா? என்ன டைம் ஆயிட்டே இருக்குது. இயேசுவின் நாமத்தினால கொண்டு வா. சரி, இப்போ இது வந்து அப்பா அம்மா தாத்தா இதெல்லாம் தெரிஞ்சது. தெரியாதது நிறைய இருக்குது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் இருக்குது பாத்தீங்களா? அப்போ இதை எப்படி எடுக்கிறது? அதுவும் தேவதூதன் தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரணும். இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் துணையாக இருந்தது தேவதூதர்கள் தான். தேவதூதர்கள் தான் யுத்தங்களை போய் அவங்களுக்காக சண்டை போட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார்கள். அப்ப உங்களுக்கு எவ்வளவு தேவை பார்த்தீங்களா? புரியுதுங்களா? ஒரு மேஜரான சப்ஜெக்ட் இது. இது ரொம்ப பெரிய டீப் சப்ஜெக்டா நான் இதை இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்றேன். இத வந்து ரொம்ப பொருட்டா எண்ணுவதில்லை. நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க பிசாசு கிட்ட. பிசாசே நான் இயேசுவினா, பிசாசு அவனை விட்டுருங்க. அவன்கிட்ட நீங்க போராடவே வேணாம். தேவதூதனே இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இவனை ஹேண்டில் பண்ணிக்கோ, போயிட்டே இருங்க. இல்ல நான் பிசாசை கட்ட போகிறேன், நீங்க கட்டாதீங்க. அவன் ஒரு தூதன், பேட் ஏஞ்சல். நம்மளுக்கு குட் ஏஞ்சல் இருக்குது. குட் ஏஞ்சல் பேட் ஏஞ்சல் டீல் பண்ணிக்கோ, நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம ராஜா, அங்க போய் சண்டை போடாதீங்க, அவன் பாத்துக்கிட்டோம். அவன் எல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு நீ சண்டை போட்டுக்கோ, ஜெயம் இந்த குட் ஏஞ்சலுக்கு தான். ஏன்னா ராஜா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்கல்ல. போராடிட்டு இருக்கிறேன் என் குடும்பத்தில் பிசாசு, அதெல்லாம் விட்டுருங்க, வேணாம், போராடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், தேவதூதனே அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற பிசாசு எல்லாம் துரத்தி அடிச்சு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால அந்த நபர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த நபருக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு தேவதூதனை அப்பாயிண்ட் பண்றேன், போய் நீட்டா கொண்டு வந்துரு. எத்தனை பேர் சொல்றீங்க செய்யலாம்? விட்டுறாதீங்க. வாழ்க்கையை எளிதாக்குவது. இதனாலதான் இயேசு சொல்றாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடும்பம். நீ ரொம்ப கவலைப்பட்டுக்காத, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க, நான் உனக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்றேன், நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன். தேவதூதனுடைய உதவி எடுத்துக்கோ. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து சொல்றாரு, டைரக்ஷன் கொடுப்பாரு. இப்போ நீங்க பாட்டுக்கு அதை போய் இதை போய் ஏதோ பேசுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எதை பேச வேண்டும்? தேவதூதன் வந்து சும்மா இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் கேட்க மாட்டான். இந்த வார்த்தையில இருக்கிறது சொல்றதா கேட்க போறேன். அப்ப நான் அதை எப்படி போவேன்? இந்த வார்த்தைக்கு போறேன், பரிசுத்த ஆவியானவர் உறவுல இருக்கிறேன், ஆவியானவரோட நம்ம உறவுல இருக்கும்போது அவரு பேசுறாரு, பேசுறத நான் கேட்கிறேன், கேட்டு அதன்படி நான் என்ன பண்றேன், சரி. அப்போ இதுக்கெல்லாம் தான் என் மனசை வந்து இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா?
காலேஜ்லயும் சொல்லி தர மாட்டாங்க. இப்ப இது வந்து புதுசா இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து யோசிக்கலாம், இவரு சொல்றார் தான், இதெல்லாம் நடக்குமா? எனக்கே நிறைய நடந்திருக்குது. நான் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல. தேவதூதன் அவர்களுடைய ஊழியம் மிகவும் நிஜம். உங்க வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏதாவது காணாம போச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அவன் எடுத்து வச்சிருவான். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேண்ணே. ஒரு சம்பவம் சொல்லலாம். நான் சொல்றேன். நாங்க வந்து ஒரு 2016 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைம்ல எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து 6வது மாடியில இருந்தோம். அப்போ கூடுவாஞ்சல்ல. அப்போ இங்க வந்து இந்த 6வது மாடிக்கு எப்படி இந்த எலி வந்துச்சுன்னு தெரியல. அது எங்க 10வது மாடியில கூட வருது அந்த எலி. அங்க வந்துச்சு. இந்த எலி என்ன பண்ணுதுன்னா, எங்க இருக்குன்னு கண்டும் பிடிக்க முடியல. எல்லாத்தையும் வெளியே போட்டு என்னலாமோ ட்ரை பண்ணிட்டோம். உள்ள இருக்குதானா? நைட் நேரத்துல வெளியே வருது. வெளியே வந்து என்ன பண்ணுது, எதையாவது கடிச்சு வச்சிருக்கு. துணியை கடிக்குது, சாப்பாடை கடிக்குது, எதையோ பண்ணுது. எதையோ கடிச்சிட்டே இருக்கு. நாங்களும் பொரிய வைக்கிறோம், அதை வைக்கிறோம், கெமிக்கலை வைக்கிறோம். அசரவே மாட்டேங்குது இந்த எலி. ஆனா டெய்லி வந்து போகுது. என்னன்னா, ஏதாவது ஒயர் ஏற கடிச்சு விட்டுறக்கூடாதே, டேமேஜ் பண்றது. ஏசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஏசுவின் நாமனால எதையும் கடிக்காத. அப்ப கூட ஏதாவது துணி இனியே கடிச்சு வச்சது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ண, இயேசுவின் நாமத்தினால இந்த தேவதூதனே நீ என்ன பண்றனா, இந்த எலியை போட்டுரு. இந்த எலி ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குது. நாங்க போறோம் வெளியே, போயிட்டு வரோங்க, வெளியே வந்துட்டோம் நினைக்கிறேன். இங்க வந்துட்டோம் அம்பத்தூர். நீ வந்து போட்டுற, அதை கிளீன் பண்ற, ஏதோ பண்ற, அங்க எலி இருக்கக்கூடாது எங்க வீட்டுல அப்படின்ட்டு வந்துட்டோம். காலையில போறோம், கிச்சன்ல அந்த எலி செத்து கிடக்குது. யாரு போட்டா? அதுவா தற்கொலை பண்ணிச்சானா தெரியல. நான் என்ன நம்புறேன்னா, தேவதூதன் போட்டாரு நம்புறேன். சொல்லிருந்தா வெளியே கூட போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போட சொன்னதுனால உள்ளே போட்டு போயிட்டார். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு உதவி தேவையா? எலியெல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறது சொல்லுங்க. இந்த எலிய பிடிக்கவே முடியாது. ஒரு முறை, இன்னொரு முறை சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிருக்கோம். சரவணா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் சாவியெல்லாம் ரொம்ப பத்திரமா தான் வச்சிருப்பேன். என்னமோ ஏதோ எடுக்கும்போது இந்த சாவியை நாங்க தொலைச்சிட்டோம். இத்தனோண்டு தான் இருக்கும் இந்த சாவி, கார் சாவி. கார் சாவி தொலைச்சதை நாங்க மேலே அங்க போறோம் இந்த கிறிஸ்துமஸ்க்காக இந்த பிள்ளைங்களுக்காக ஏதோ வாங்குறதுக்காக அங்கேயும் இங்கேயும் போனோம். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எல்லா ஃப்ளோரும் போனோம் அன்னைக்கு. வேற எந்த ஃப்ளோர்ல போய் தேட சொல்றீங்க? அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய இந்த பேசின் மாதிரி வச்சு அது ஃபுல்லா துணி வச்சிருக்காங்க. எல்லா ஃப்ளோர்லயும் அப்படி எப்படி இருக்குது. எங்க போய் இது எங்க தேடுறது? சரி, கீழே வந்தாச்சு. நாங்க ஷோரூமுக்கு ஃபோன் பண்றேன். சார், இந்த மாதிரி கார்ல லாக் ஆயிடுச்சு, உள்ள போக முடியாது, என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல சார், நாங்க வந்து நாளைக்கு காலையில வந்து நாங்க டோ பண்ணிட்டு போயிடுறோம். டோ பண்றதுக்கு ஒரு 5000, சாவிக்கு ஒரு 30,000 ரூபாய் போட்டுருங்க, முடிச்சிடலான்றான். இது ஃபுல்லா எல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் சார், இது சிப்போட மாத்தணும், போர்டோட மாத்தணும்ன்றான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த தேவதூதனே இந்த சாவியை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துரு. அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, நீ வந்து என்ன பண்ற, கொடுத்துடுற அப்படின்னு சொன்ன. ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. நாங்களும் 4 மாடி போனேன், கிடைக்கல. சரி, தேவதூதனுக்கு ஏதோ டைம் ஆகுது, நான் கிளம்பிட்டோம். ஆனா ஒன்னு சொன்னேன், அந்த ரிசப்ஷன்ல போய் இங்க ஒரு சாவி இருக்குன்னு அவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. எங்க வந்து எதை சொல்றீங்க, இத்தனை மாடியில நாங்க எங்க போய் தேடுறது? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனாலும் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்க எப்பயாவது தேடினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷம் நாங்க கிளம்பி வந்துட்டோம். 20 மினிட்ஸ், 20 நிமிடங்கள். போன் பண்றாங்க, சார் உங்க சாவி கிடைச்சிருச்சு. சாவி கிடைச்சிருச்சா? எங்க சாவி வந்து இப்ப நம்மளுக்கே நம்ப முடியல. ஏன்னா வாய்ப்பே கிடையாது. அது எங்க எப்படி அது கிடைக்கும் சொல்லுங்க? எப்படி கிடைக்கும்? எல்லாம் அப்படியே கிடைச்சாலும் எல்லாம் சடையை சாத்திட்டு போற நேரத்துல நம்ம சாவியவா தேடிட்டு இருப்பாங்க. எல்லாம் வீட்டுக்கு போறதுல, எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. நான் வந்து கேக்குறேன் எப்படின்னு. இல்ல, ஒரு பொண்ணு வந்து குடுத்துட்டு போச்சுன்றாங்க. எந்த பொண்ணு? எங்களுக்கு தெரியுங்க அது யாருன்னு, தேவதூதன். சரி, 2 விஷயம் சொல்லி இருக்கிறேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. இன்னொருத்தருக்கு கதை சொல்றேன். ஒரு ஊழியக்காரரு ஒரு ஊழிய வித்தமா போயிட்டு இருக்காரு. இந்த பெட்ரோல் கேஜ் இருக்குது பாத்தீங்களா, கார்ல பெட்ரோல் கேஜ். இந்த பெட்ரோல் கேஜ பார்க்காமலே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஓட்டிட்டு போய் ஊழியத்தை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது நடு ரோட்ல வண்டி நின்றுச்சு.
அப்புறம் தான் பாக்குறாரு, ஐயோ பெட்ரோல் இல்ல. காசு இருக்குது, பெட்ரோல் இல்ல. நடு ரோட்ல நிக்குது. இன்னும் 50-60 கிலோமீட்டர் போனாதான் ஹைவேல பெட்ரோல் கிடைக்கும். அப்படியே நின்னுட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா ஊழியம் எல்லாம் பண்ணோமே அப்படின்னு. அந்த பக்கம்லாம் வரமாட்டாங்களா, எங்கயோ ரொம்ப உள்ள எங்கயோ இன்டீரியர்ல இருக்கிறார். ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வந்துச்சான். பெரிய ட்ரக் வந்து அப்படியே நின்னுச்சான். என்னப்பா என்னாச்சு? இந்த மாதிரி பெட்ரோல் இல்ல, கொஞ்சம் நம்ம போய் பெட்ரோல் வாங்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரக்ல பின்னாடி கேன்ல பெட்ரோல் வச்சிருந்திருக்கிறார். டியூப் போட்டு இவரு காருக்கு பெட்ரோல் போட்டார். சந்தோஷம். ஆண்டவரே என்ன அற்புதம். ஃபர்ஸ்ட் வர்றதே அற்புதம். அடுத்து அவர் கேன்ல பெட்ரோல் புடிச்சிட்டு வர்றது அதோட பெரிய அற்புதம். அப்படியே புடிச்சிட்டு வந்தாலும் நின்னு போடுன்ற அதோட அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பெட்ரோல் போட்டாரு. போட்டு முடிச்சிட்டு இவரு உள்ள போய் காசை எடுக்கிறதுக்கு கதவை திறந்து உள்ள போயிட்டு வெளியே வராரு. ஆளைய காணும், வண்டியும் காணும், மனுஷனையும் காணும், தூரம் வரைக்கும் ஆளை காணும். எப்படி அதுக்குள்ள போச்சு? யார் வந்தா? தேவதூதன் தான் வந்திருக்கிறாரு. தேவதூதன் வந்து என்ன பண்றாரு? பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அந்த ஊழியக்காரருக்கு பெட்ரோல் ஊத்தி இருக்கிறார். சரி போதும்ல, உங்க வாழ்க்கையில நடக்கட்டும், இயேசுவின் நாமத்துல நடக்கட்டும். உங்களுக்கு தேவையான பணங்கள் வந்து சேரட்டும், உங்களுக்கு தேவையான சுகம் பலன் ஆரோக்கியம் வந்து சேரட்டும், உங்களுக்கு தேவையான உயர்வுகள் வரட்டும், உங்களுக்கு தேவையான வீடுகள் வரட்டும், நிலங்கள் வரட்டும், சொத்துக்கள் வரட்டும், இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சத்தமா இயேசுவின் நாமத்தில். என்னுடைய தேவதூதனே, உனக்கு நான் கட்டளை இடுகிறேன், என் வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா பணத்தையும் என்னண்டை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. என் வாழ்க்கையிலே வர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீ கொண்டு வந்து சேர்க்கும்படி உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். வர்ற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், வேலை உயர்வு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பணத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்மை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவதூதன் கிட்ட கட்டளை போடுங்க. பிசாசெல்லாம் அவனே டீல் பண்ணிக்கிட்டோம், நன்மையெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, அவன் வந்து அதை செஞ்சு கொடுக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் புள்ள கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான், ராஜா மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி உங்க மேல பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. இது சும்மா டூப் இல்ல. இதுக்குதான் என் மனசை வந்து என்ன பண்ணும்? புதிதாகணும். ரோமர் 12:2 அதான் போட்டிருக்குது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசை புதுசாக்கணும். இன்னைக்கு நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல இதை நீங்க கேட்கல, உங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல, உங்க ஆபீஸ்ல இந்த கதையை சொல்லி தரல, இந்த சம்பவங்களை சொல்லி தரல, நீங்க ராஜான்னு சொல்லல, தேவதூதன் இருக்கான்னு சொல்ல, இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்குன்னு சொல்லி தரல. ஆனா இன்னைக்கு நான் சொல்லி இருக்கேன், இது உண்மை. உங்க மனசு அப்படியே மாத்திருங்க. இதுதான் உண்மை, இது சத்தியம், இது சொன்னபடி நடக்கும். தேவதூதன் எனக்கு உதவி செய்வான், பரிசுத்தாவி எனக்கு உதவி செய்வாரு, என் வாழ்க்கையை மாத்துவாரு. என் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, இல்லவே இல்லை. நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க எந்த குடும்பத்துல, எங்க பேக்ரவுண்ட், எந்த ஊரு, காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன், நான் சொல்றதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். இந்த தேவதூதனே உன்னை நான் பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இதை நீ செஞ்சு முடின்னு சொல்லுங்க, அவன் செஞ்சு முடிப்பான். இதுக்குதான் மனசு புதுசாக்கணும். இது வந்து ரொம்ப இப்ப இது வெளியே சொல்லுங்க, வந்துட்டாரு பாரியா கதை சொல்றதுக்கு அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவன் சும்மா சொல்றான் பாரு, ஏஞ்சல் தேவதூதன்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன இருக்குது அப்பெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மனசை புதுசாக்கிருங்க. இதுதான் உண்மை, இது சத்தியம். இயேசுவுக்கே ஊழியம் செய்ய தேவதூதன் இருப்பானா என்றால் இந்த பூமியில எனக்கு தேவதூதனுடைய ஊழியம் அவசியம், அது தேவை, அது இருக்கிறது. நம்மளா ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி, உங்க கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். தேவதூதன்
இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இதெல்லாம் பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக மனக்கண்கள் திறக்கப்படுவதாக கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே ராஜாக்களாய் நாங்கள் வாழ முடியும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே தேவ தூதர்கள் எங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை, கொடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் எங்களுக்கு செய்து முடிப்பார்கள். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க வந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடப்பதாக அவர்கள் சொன்ன காரியங்கள், விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.